ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சோலாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தை பார்த்தவொடனே நான் அப்படின்னு ஆச்சரியமாயிட்டேன், ஷாக் ஆகிட்டேன். ஏன் ஷாக் ஆனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் இப்போ நான் சொல்லும்போது ஷாக்கு மட்டும் இல்லை, அப்படி தலையில் டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சுப்பீங்க. ஏன்ப்பா இவங்களுக்கு புத்தியே வராதான்? புத்தி வராது. ஏன் அப்படின்னா, இவங்க பண்ணுற தில்லுமுல்லாம் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் டேலண்ட்டாக இருக்காங்க இந்த சாச்சனா அண்ட் ஆர்ஜே ஆனந்தி. என்ன நடக்குதுன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க்கை கொளுத்தி போடுறாரு. ஏன் கொளுத்தி போடுறாருன்னா, என்ன சைலண்ட்டாக எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, அதுவும் நம்ம கோடை வேறு வந்து இது பண்ணிட்டோம், அப்புறமும் சைலண்ட்டாக இருக்காங்களே, சரி ஒரு டாஸ்க்கை கொடுப்போம்னு சொல்லிட்டு, ஆண்களுக்கு நம்பிக்கை உரித்தானவர்கள் பெண்களா, இல்லை பெண்களுக்கு நம்பிக்கை உரித்தானவர்கள் ஆண்களா, இந்த மாதிரி ஒரு கேள்வியை கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு மெஜாரிட்டியாக வந்துட்டு ஆண்களுக்கு பெண்கள் தான் வந்துட்டு நம்பிக்கை உரியவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெண்களுக்கு வரிசைப்படுத்துங்க. ஆண்களில் வந்துட்டு இவங்களை நீங்கள் நல்லா நம்பலாம், ஃபஸ்ட்டில் இவங்களை வச்சுக்கலாம், ரெண்டாவது இவங்களை நம்பலாம், மூணாவது இவங்களை நம்பலாம் அப்படின்னு மாதிரி 8 பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு. இதையும் வந்துட்டு பெண்கள் முன்னாடி தான் டிஸ்கஷன் பண்ணுட்டார் பிக் பாஸ். எப்படி சூப்பரில். அப்போ ஒருத்தங்களும் ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்ஷிதாக்கு வைக்கிறாங்க. அன்ஷிதா வந்துட்டு நல்ல சூப்பரான ஒரு பர்சன், நம்ம என்ன சொன்னாலும் அவங்க இது பண்ணுவாங்க, அதேமாதிரி கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பவித்ரா கொடுக்குறாங்க. பவித்ரா வந்துட்டு தூய்மையின் சின்னம், தூய்மை எல்லாத்தையும் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, உள்ளே ஒன்று வெளியே ஒன்று சொல்ல மாட்டாங்கன்றாங்க. மூணாவது தர்ஷிகா கொடுக்குறாங்க. தர்ஷிகா என்ன சொல்கிறாங்கன்னா, நேர்பட பேசக்கூடிய பொண்ணு, அதே மாதிரி ஒன்று இதுதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை மாற மாட்டாங்க, தப்போ ரைட்டோ அவங்க நம்புற விஷயங்களை அங்கே சொல்லி ஆணித்தரமாக பேசுவாங்க, அதனால் அவங்கள வந்து சொல்லலாம். அதே மாதிரி பாய்ஸ்கிட்டே நல்லா ஒரு இதுவாக இருக்காங்க, ரேப்பாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லி மூணாவது கொடுத்துறாங்க. நாலாவது சாச்சனா சொல்கிறாங்க. இதில் என்ன கொடுமை தெரியுங்களா, முத்துக்குமரன் ரெண்டாவதுக்கே சாச்சனா பேரை சொன்னார், ஆனால் அங்கே இருக்கவங்க ஒத்துக்கலை. அந்த ஒரு பேசிக் கூட உங்களுக்கு ஞாபகம் உங்களுக்கு இல்லையா முத்துக்குமரன்? அப்படி தான் எனக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா அதிகப்படியாக சாச்சனா தாக்கணும் ஒரே ஒரு ஆள் முத்துக்குமரன் மட்டும்தான். இவர் இன்னமும் பெரிய மாஸ்டர் மைண்ட் அது இதுன்னு பேசுகிறாரு, இந்த சாச்சனா பொண்ணு போடுற நாடகம் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டுதே அப்படின்னு ஒரு வருத்தம் நம்மளுக்கு இருக்குது. எந்திரிக்கிறார் முத்துக்குமரன் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஆண்கள் நம்புகிற பெண்கள் ஒரு சில பேர் இருப்பாங்களா, அதில் நீ கண்டிப்பாக முக்கியமான ஒரு பொண்ணு. அதேமாதிரி உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய பொண்ணு, ஆண்கள் ஏதாவது ஒரு ரகசியம் சொன்னால் வெளியே சொல்லாத பொண்ணு, அதை வச்சு கேம் ஆடாத பொண்ணு, வெளியே போய் புறணி பேசாத பொண்ணு, அதில் பிக்காளித்தனம் பண்ணாத பொண்ணுன்னு எதெல்லாம் சாச்சனா பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் இப்படி வச்சுக்கிறாங்க டங்கு டங்குன்னு. அட கடவுளேன்னு. இதில் கொடுமை தெரியுங்க, நம்மளை அடிக்கணும்னு தோணுதில்ல. உள்ளே இருக்கிற ஜாக்லின் சௌந்தர்யா காமிச்சாங்க, உடனே காமிச்சார். கேமராமேன் தான் இப்போ தான் கலக்கிறாரு. அவங்க அப்படி சிரிக்கிறாங்க. என்ன கொடுமையோ, இவங்களெல்லாம் திருத்த முடியாது. இவனுங்கெல்லாம் இன்னும் பாரு இந்த பொண்ணால் அழிவு போகிறானுங்க பாருன்ற மாதிரி அவங்க சிரிக்கிறாங்க. அவர் ஒரு பக்கம் சொன்னதுக்கப்புறமா சத்யா அது இன்னும் அவங்கள வந்து சேஃப்டி லாக்கர்னே சொல்லலாம். நான் தனியாக கூப்பிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்கேன், அவங்க வந்துட்டு இது வரைக்கும் வெளியே யார்கிட்டையும் சொன்னதில்லை. ஆட கடவுளே, என்னையா நடக்குது உலகத்தில், என்ன தான் நடக்குது? எல்லாத்தையும் சொல்லி எல்லாரையும் கலாய்க்கிறது. ஜாக்லினை கலாய்க்கிறாங்க, சௌந்தர்யாவை கலாய்க்கிறாங்க, முத்துக்குமரனை போட்டு பொழக்கிறாங்க. தீபக் எப்போ வெளியே போவார் இந்த வீட்டை விட்டு, தீபக் மிஸ் ஆகிட்டாரு அப்படின்றாங்க. ஆனால் தீபக்கே அங்கே வந்து புகழ்ந்து பேசுகிறாரு. சாச்சனா வந்துட்டு நான் முன்னாடி ஒரு மாதிரி நினச்சிருந்தேன், இப்போ நல்லா சூப்பராக பண்ணுறாங்கன்னு. கொடுமையை பாருங்களேன், எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க. இப்போது எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, இவங்களை நம்புறதுக்கு, சாச்சனாவை நம்புறதுக்கு தர்ஷிகாவை நம்பிட்டு போயிடலாம். ஏன்னா தர்ஷிகா அந்த மூஞ்சியில் காமிச்சிடுறாங்க, இவங்க வெறுப்பாக தான் இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆர்ஜி ஆனந்தி கூட நம்பிடலாம். ஆனால் இவங்க எப்படின்னா, அதாவது ஆர்ஜி ஆனந்தி பெரும்பாலும் வந்து பாய்ஸ்கிட்ட ஒட்ட மாட்டாங்க, வெளியிலேருந்தே வேலை பார்ப்பாங்க. ஆனால் இவங்க பாய்ஸ்கிட்ட இணக்கமாக ஒரு அண்ணன் ஒரு அப்பா ஒரு இது மாதிரி அப்படியே நல்ல இணக்கமாயிட்டு அவங்கள பற்றி அப்படியே டிராஸ்டிக்காக கேவலமாக, அதுவும் அப்போ தான் வந்துட்டு அண்ணே அப்படி கட்டி பிடிச்சி அந்த பக்கம் வந்துட்டு அவன் கிடக்கிறான் வெண்ணெய் அப்படின்ற மாதிரி பண்ணுற விஷயங்கள் ஏன் இன்னுமே இந்த பாய்ஸ் டீமுக்கு தெரிய மாட்டுது? இந்த பாய்ஸ் டீம் இந்த பொண்ணாலே அழிஞ்சிருவாங்களோன்ற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. அவ்வளோ மோசமாக அவங்களுடைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு புகழார சூட்டுறாங்க பாருங்கள். ராணுவம் சொல்கிறார், குழந்த மாதிரி மனசு யாருக்கு? அந்த பொண்ணுக்கு. ஐயோ, இதை நான் எங்கே போய் சொல்லி இருங்க. இங்கே இப்போ இந்த வீடியோ நான் முடிச்சுட்டு நான் போய் முட்டிக்க போகிறேன், சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்னன்றதை சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.